பிரைஸ் பி டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். நம்மை சகலவற்றிலிருந்தும் மீட்டெடுக்கும் தேவன் ஒருவர் இருக்கின்றார். அவரை இங்கே பரிசுத்தர் என குறிப்பாய் குறிப்பிட்டுள்ளதை நாம் காணலாம். பரிசுத்தர் என்பது ஒருவரது தூய தன்மையை குறிப்பிடுகிறது. அது மட்டுமல்லாது அது பயங்கரமும் வல்லமையுமான குறியீடாய் இருக்கிறது என்பதன் ரகசியத்தை அறிவோம். ஏனெனில் சத்துருவாகிய சாத்தான் பெரும்பாலானோருக்கு பயப்படத்தக்கவனும் பயமுறுத்துகிறவனும் திகிலை உண்டாக்குறவனுமாய் காணப்படுகிறான். ஆனால் அவனே ஒருவரை பார்த்து பயப்படுகிறான் என்றால் அவனிலும் பயங்கரமான ஒரு வல்லமை இருக்கிறது. அது தேவனாகிய கர்த்தர் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே சத்துரு எத்தகைய தன்மையை கண்டு பயப்படுகிறான் என்றால் அவர் வல்லமை உடையவரும் வரங்கள் நிறைந்தவரும் என்பதாக மாத்திரமல்ல, அவர் பரிசுத்தர் என்பதனாலேயே அவனால் நெருங்க முடியாமல் இருக்கிறது. இயேசு நடந்து வருகிறதை பார்த்ததான பல்லாயிரம் பிசாசுகளை பிடித்த ஒரு மனிதன், லேகியோன் எனப்பட்டவன், எங்களை வேதனைப்படுத்துவா வந்தீர் என கதறினான். ஏனெனில் சத்துருவாகிய சாத்தான் அசுத்தனும் கொலைபாதகனும் பொய்யனுமாய் இருக்கிறான். ஆகவே பரிசுத்தம் அவனுக்கு முற்றிலும் எதிரான தன்மையாய் இருக்கிறது. அதன் அருகில் அவனால் நெருங்க முடியாமல் போகிறது. வரம் வல்லமை பெற்றவர்களாய் இருந்தாலும் பரிசுத்தம் ஒருவருக்குள் இல்லை என்றால் எளிதில் அவர்களை சத்துரு மேற்கொண்டு விடுகிறான். ஒருவன் பரிசுத்தமாய் இருந்து எத்தகைய வரங்களும் வல்லமையும் வெளிப்படுத்தாமல் இருந்தாலும் சத்துருவால் அந்த மனிதனை நெருங்கவே முடிவதில்லை. ஆனால் நமக்கு ஒரு தேவன் இருக்கின்றார். அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர். அவர் நம் மீட்பர். அவரே நம்மை மீட்கும் போது சத்துருவால் நம்மை நெருங்கவா முடியும்? பரிசுத்தத்திற்கும் அசுத்தத்திற்கும் நிச்சயம் பங்கில்லை. ஆகவே நாமும் நம் பரிசுத்தத்தில் நிலைத்து நின்று பரிசுத்தரால் மீட்கப்படுவோம். சத்துருவின் இடையூறின்றி மேலானவைகளை காண்போம். God bless you abundantly.